ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். அடுத்தது சர்வமங்கல மாங்கல்யம் சர்வபாப பிரணாசனம். இது 5வது ஸ்லோகம். சர்வமங்கல மாங்கல்யம் சர்வபாப பிரணாசனம் சிந்தாசோக பிரசமனம் ஆயுர் வர்தனம் உத்தமம். சர்வமங்கல மாங்கல்யம், இந்த இடத்துல எல்லா விதமான மங்களங்களும் உண்டாகும். ராமரை பார்த்து எவ்வளவு அழகா பகவான் ரிஷின்னு சொன்னா மங்களமே வாயில வருது பாருங்க. சர்வமங்கல மாங்கல்யம், எதுக்கும் ஜாகிரதையாரு, இப்படின்னா அப்படி பாரு, அப்படிலாம் சொல்ல வெளியே நல்லதே உண்டாகும். சர்வமங்கல மாங்கல்யம், எல்லா சிறந்தது மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். சர்வ பாப பிரணாசனம், எந்த பாவங்கள் உனக்கு அச்சுறுத்தலாய் சீதையை அடைய விடாமல் தவிர்க்கிறதோ, நீங்க உடனே ராம செய்திருக்கக்கூடியது பாபம், இதை மனிதனை நாம் அங்கு வைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய பரமாத்மா ராமனாக அவதாரம் செய்தாலும் அவனை எந்த விதமான ஹேய குணமும் பாவமும் ஒட்டாது. நம்மள அந்த இடத்துல வச்சுப்போம். அப்படின்னா பாவங்கள் காரணமாகத்தான் நல்ல விஷயங்களை கேட்க முடியறது இல்லை. பாவத்தின் காரணமாக தான் கேட்ட நல்ல விஷயம் மனசுல நிலைச்சு நிற்கிறது இல்லை. பாவங்கள் செய்ததின் காரணமாகத்தான் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நல்ல மக்கள் நமக்கு கிடைக்காம இருக்கா. யோசிச்சு பாருங்களேன், 40-50 வயசுல ஒருத்தருக்கு நல்ல பாகவதோத்தமர் ஃப்ரெண்டா கிடைக்கிறார். அவர் என்ன வருத்தப்படுவார் தெரியுமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கூடாதா, இன்னும் கூட நான் காலத்தை போக்கியிருப்பேனே. அப்படின்னா there is a time lag. The time lag is because of the sins which act as impediments or obstacles. எது இடையூறாக இருக்கின்றதோ அது இடையூரை எப்படி போக்குவது? அதுக்கு பிராச்சீனத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு திலகர் உதாகரிக்கிறார். நதேவா தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவது. இப்போ ஒருவன் தண்டிக்க வேண்டும் என்றால், ஒரு மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு இடையன் ஒரு கையில குச்சி வச்சுட்டு இருப்பானே, அந்த குச்சியை வச்சுன்னு எல்லாரும் லொட்டு 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 லொட்டுன்னு அடிச்சுட்டு இருப்பா. தண்டிக்க வேண்டும் என்றால் எப்படி அவரை தண்டிப்பது? குச்சியை வச்சு அல்ல. அந்த இடத்துல சொல்றார், எம் ஹி ரக்ஷிதும் இச்சந்தி புத்தியா சம்யோஜயந்தி தம். ஒருவரை ரட்சிக்க வேண்டும் என்றால் குச்சியை வச்சுட்டு ஏனைய அந்த எதிரிகளை ஓட்டுறது பெரிய விஷயம் இல்லை. அவனுக்கு ஞானத்தை பிரசாதமாக கொடுத்து அந்த ஞானத்தினால் அந்த பாகவதோத்தமருக்கு பக்தி உண்டாகி அந்த பக்தி ரூபா பண்ண ஞானத்தால் அவர் பாகவதோத்தம பக்தி சிறந்தது என்று நினைத்து சமுதாயத்துக்கும் பாகவதோத்தமர்களுக்கும் தொண்டு செய்து நல்ல சத்விஷயங்களை ஸ்ரீமத் ராமாயண ஸ்ரீ மகாபாரத பாகவத விஷ்ணு புராணாதிகளை ஆழ்வார் சரித்திரங்களை பாசுரங்களை காதால கேட்டு எவன் ஒருவன் திருந்தி மனசு திருந்தி சமுதாயத்துக்குன்னு உழைக்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு தான் ரக்ஷகம்னு பேர். பெருமாள் நம்மளை காப்பாத்துறார் அப்படின்னா எதிரிகள் எல்லாம் வச்சு சக்கரத்தாலையை ஒழிப்பார் இல்லை, நல்ல ஞானத்தை கொடுப்பார். இப்போ எனக்கு கொடுத்துருக்கார் உபன்யாசம் சொல்ல சொல்லி, உங்களுக்கு கொடுத்துருக்கார் கேட்க சொல்லி, இதுவும் நமக்கு பிரசாதம் தான். ஏன்னா நான் இங்கே இத்தனை வருஷமா சொன்னதே இல்லைங்கிறேன். எப்போ இந்த மாதிரி உயர்ந்த ஸ்தோத்திர கிரந்தங்களை கொண்டாடுவது? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா. ஐ எம் யூசிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, யூ ஆர் ஆல்சோ மேக்கிங் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. எதனால? பெருமாள் நமக்கு புத்தி கொடுத்துருக்கார். அதனால சர்வ பாப பிரணாசனம், எல்லா விதமான பாவங்களையும் ஒழிப்பர் பெருமாள்னா உடனே சக்கரத்தையும் சங்கு சார்ங்கம் கதை இதெல்லாம் வச்சில்ல, புத்தியை கொடுத்து ததாமி புத்தியோகம் தம்னு கிருஷ்ணர் சொல்லலையா? சர்வமங்கல மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம் சிந்தா சோக பிரசமனம், கவலை துக்கம் எல்லாம் ஒழியுமாம் ஆதித்ய ஹிருதயம் கேட்டால். சிந்தாசோக பிரசமனம், சரி கவலை ஒழிஞ்சாச்சு துக்கம் ஒழிஞ்சாச்சு, என்ன கிடைக்கும்? இருக்கிற விஷயம் போயிடும்னு சொல்லியிருக்கேள். கவலை இருக்கு அது போயிடும்னுட்டேள், அதே மாதிரி கொஞ்சம் துக்கம் இருக்கு போகும்னுட்டேள், என்ன கிடைக்கும்? வாட் வில் ஐ கெட் இன் ரிட்டர்ன்? அகம் துவா சர்வ பாபேபியோ, நான் கண்ணன் எல்லா விதமான பாவங்களையும் ஒழிப்பேன் அர்ஜுனா, ஒழிச்சுடுவேன், எனக்கு என்ன கிடைக்கும்? மோக்ஷம் இஷ்யாமி, நான் உனக்கு மோட்சத்தை கொடுப்பேன்னு சொன்னான் அல்லவா? அந்த இடத்துல இந்த மாதிரி சிந்தாசோக பிரசமனம், சிந்தா தொலையும் சோகம் தொலையும், ஆயுர் வர்தனம் உத்தமம், உனக்கு ஆயுசு நன்றாக கூடும். ஆயுசு இருந்தால் என்ன? இன்னும் ஆதித்ய ஹிருதயத்தை பத்தி அர்த்தம் கேட்கலாம். ஆயுர் வர்தனம் உத்தமம், நல்ல ஆரோக்கியம் உண்டாகும். முன்னாடி சொன்ன ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது, சாதாரணமாகவே சூரியனை தியானித்தால் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். சூரியனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சூரிய நாராயணனை தியானித்தால் என்ன? ஆயுர் வர்தனம் உத்தமம், உத்தமமா நீ இருப்பே அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா இந்த முதல் 5 ஸ்லோகங்கள் முன்னுரை ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆதித்ய ஹிருதயத்துக்கு அந்த ஸ்தோத்திர கிரந்தத்துல ஃபர்ஸ்ட் 5 ஸ்லோகாஸ் ஆர் த இன்ட்ரோடக்ஷன். இப்போ ஸ்ரீ திருப்பாவையில் எப்படி மார்கழி திங்கள், வையத்து வாழ்வீர்கள், ஓங்கி உலகளந்த, ஆழிமழை கண்ணா, மாயனை மண்ணு, இந்த 5 பாசுரங்கள் 30 பாசுரங்கள்ல முதல் 5 பாசுரங்கள் முன்னுரை.
அந்த மாதிரி 30-33 ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஆதித்ய ஹிருதயத்தில் முதல் 5 ஸ்லோகங்கள் முன்னுரை. அது என்னன்னு பார்த்துடலாம். ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம் ராவணம் சாக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம். எவன் ஒருவன் தான் பரமாத்மானு காமிச்சுட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துருமோ அப்படின்னு பயந்தாரோ, அல்லது இந்த குரங்குகளை எத்தனை நாள் தான் கஷ்டப்படுத்தி யுத்தம் செய்து கொண்டே இருப்பது, இந்த ராவணனை எப்போது தோற்கடிப்போங்கிற கவலையில் இருந்தானோ, அப்பேற்பட்ட கவலை தோய்ந்த முகத்தோடு கூடிய ராமனை பார்த்துவிட்டு ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம், யுத்தம் எப்போ முடியும் எப்படி முடியும்னு கவலைப்பட்டு கொண்டிருந்த ராமனை பார்த்து ராவணம் சாக்ரதோ திருஷ்ட்வா, ராவணன் எதிரே நிற்கக்கூடிய காட்சியை பார்த்து விட்டு யுத்தாய சமுபஸ்திதம், யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் தெய்வதைஷ்ச சமாகம்ய, யுத்தம் எங்கனே நடக்கின்றது. ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமம் ராமராவணையோர் யுத்தம் ராவணையோர் இவ என்ன, எப்படி ஆகாயத்துக்கு ஆகாயம் உவமையோ, எப்படி பூமிக்கு பூமி உவமையோ, எப்படி கடலுக்கு கடல் உவமையோ, ராமராவணர்கள் செய்யக்கூடிய யுத்தத்துக்கு அவர்கள் செய்யக்கூடிய யுத்தமே உவமை என்கின்ற விதத்தில் கூடியிருந்த தேவர்கள் தெய்வதைஷ்ச சமாகம்ய திரஷ்டும் அபியாகதோரணம், அவருக்கு அந்த சமயத்தில் அந்த கூட்டத்தோடு கூட்டமாயிருந்த பகவான் ரிஷியான அகஸ்தியர் இருக்க செய்தே ராமனுடைய நிலையை பார்த்துவிட்டு முன் வந்து சொன்னாராம். அதனால சொல்றார் உபாகம்ய பிரவீத்ராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷிஹி, அந்த உயர்ந்த பாகவதோத்தமராய் சிறந்த ஞானம் சக்தி தேஜஸ் பரம ஆற்றல் படைத்த அந்த அகஸ்திய மாமுனிவர், எந்த ஒரு முனிவர் 2 மொழிகள், நம் தமிழ் மொழியையும் சம்ஸ்கிருத மொழியையும் 2 கண்களாக பாவித்து உபய வேதாந்தாச்சாரியராய் இருந்து இந்த 2 மொழிகளையும் வளர்த்தாரோ, அப்பேற்பட்ட அகஸ்தியர் லங்கா பூமியில் ராமன் ராவணனோடு போரிடும் போது ராமன் பக்கமாக வந்து சொன்ன ஸ்லோகம் இது. இது என்ன ஸ்லோகம்? அடுத்தது சொல்றார். ராம ராம மகாபாஹோ, ராமா ராமா பாகுபராக்கிரமத்தோடு கூடியவனே, ஸ்ருணு குஹ்யம் சனாதனம், ஸ்ருணு குஹ்யம் சனாதனம், எது பரம்பரையாக ரிஷிகளால் பெரிய ரகசியம்னு கொண்டாடப்பட்டிருக்கோ அப்பேற்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை கேட்பாயாக. ஸ்ருணுகுஹ்யம் சனாதனம் ஏன சர்வான் நரீன் வத்ச, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, இதை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய துஷ்யந்தே, உனக்கு எதெல்லாம் எதிரியாய் உன் உள்ளுக்குள்ள இருக்கோ, காம குரோத லோப மோக மதமாத்சரியங்கள், இந்த 6 ஷடூர் மீன் பேர், இந்த 6 எதிரிகளையும் ஒழிக்க வல்ல ஆச்சரியமான உள்ள இருக்கக்கூடிய எதிரி, வெளியில இருக்கக்கூடிய ராவணன் அவனும் ஒழிவான். சர்வான் அரீன், எல்லா விதமான எதிரிகளும் ஒழிவார்கள். ஏன சர்வான் அரீன் வத்ச சமரே விஜயிஷ்யசி, இப்பேற்பட்ட இந்த ஆதித்ய ஹிருதயத்தை நீ படித்தாலோ கேட்டாலோ உனக்கு வெற்றி உண்டாகும். 4வது ஸ்லோகம். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம், இந்த ஆதித்ய ஹிருதயத்தை கேட்டால் புண்ணியம் கிட்டும். சர்வசத்ரு விநாசனம், எல்லா விதமான சத்ருக்களும் ஒழிவார்கள். ஜயாவகம், வெற்றி உண்டாகும். ஜபே நித்தியம், எப்போது நித்தியமும் ஜபித்தால். அக்ஷயம், அழியாத பலன் கிடைக்கும். பரமம் சிவம், உயர்ந்த மங்களகரமான பலம் கிடைக்கும். 5வது சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம், எல்லா விதமான மங்களங்களையும் கொடுக்க வல்ல ஸ்தோத்திரம். சஹஸ்ரநாமத்தை சொல்லும்போது பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம்ஸ்ச மங்களம்ங்கிறோம், அது நாராயணனுக்கு மங்களானாம்ஸ்ச மங்களம். சூரியனுக்கு சொல்லும்போது சர்வமங்கல மாங்கல்யம், மங்களானாம்ச மங்களம் சர்வமங்கல மாங்கல்யம், அது நாராயணன், இது சூரிய நாராயணன், ஒரே மாதிரி இருக்கு பாருங்க கருத்து. சர்வமங்கல மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம், எல்லா விதமான பாவம் ஒழியும். எப்படி? கையில குச்சிய ஒரு எடையன் வச்சுருக்கா மாதிரியா? இல்ல, நல்ல ததாமி புத்தி யோகம் தம்னு நல்ல புத்தியை பெருமாள் நமக்கு கொடுத்து அதனால் பக்தி உண்டாக்கி பக்தி ரூபாபன்ன ஞானத்தால் நமக்கு எல்லா விதமான பாவங்களும் ஒழியும். சர்வ பாப பிரணாசனம் சிந்தா சோக பிரசமனம், எல்லா விதமான கவலை எல்லா விதமான துக்கம் ஒழியும். ஆயுர்வர்தனம் உத்தமம், ஆயுசு கூடும். நிறைய வருஷம் இருந்து இந்த சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் உலகத்துக்கும் பயன்படக்கூடியவர்களாக இருப்போம். யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. பாருங்க, இருக்கேன் சார் 100 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கேன், யூஸ்லெஸ்ஸாக இருக்கேன். இல்லை, நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கேன், நிறைய சிஷ்யர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நான் பார்த்த வேலையை ஒழுங்காக பார்த்தேன்,
குடும்பத்தை நன்றாக பார்த்தேன், பல கோவில்களுக்கு கைங்கரியம் செய்தேன். இந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி 4 விஷயம் இருக்கும். ஆயுர்வர்தனம் உத்தமம். இது 5 ஸ்லோகங்கள் முன்னுரையாச்சா. இனிமேலேந்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இருக்கக்கூடிய நாமாக்களுக்கு ஒவ்வொரு நாமாவுக்கும் தனித்தனியா அர்த்தம் 4 வியாக்கியாத்தாக்களுடைய வியாக்கியானத்தை கொண்டு பார்க்க போறோம். So each name will be derived etymologically and will be explained. What does this name? எல்லா நாமங்களும் சூரிய நாராயணனுடைய நாமம். இந்த நாமத்துக்கு என்ன பொருள், என்ன ஆழ் பொருள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். அதே சமயத்துல அந்த நாமாக்கு உரிய நாமாவளி என்ன அதையும் நீங்க குறிச்சு வச்சுட்டேன்னா, நாளைக்கு உத்தராயண புண்ணிய காலம், நாளைக்கு ஒரு சூரியனுக்கு உகந்த நாள், ஒரு ஒண்ணுமே இல்லை சண்டே வருது, அதுவும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல சூரியனுக்கு உரிய நாள் தானே, அவனை பார்த்து நாம் ஜபிக்கலாம், அவனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணலாம், அவனை பார்த்து அர்ச்சிக்கலாம். இந்த நாமாக்கள்லாம் உதவும். இதெல்லாம் விட்டுருங்க. ஆத்துல ஒரு பிள்ளை குழந்தை பிறக்கிறது, யூ வாண்ட் டு கிவ் த சைல்ட் அ குட் நேம். தீஸ் நேம்ஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். எப்படி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொன்னால் பெண்கள் நாமா கிடைக்குமோ, இந்த அஷ்டோத்தர சதநாமாவளி சொன்னால் சூரியனுடைய நாமாக்கள் கிடைக்கும். இப்போ 6வது ஸ்லோகம் தொடங்கித்தான் நாமாவளி ஆரம்பிக்கிறது. அந்த ஸ்லோகம் என்னன்னு படிச்சுடுறேன். ரஷ்மி மந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம். ரஷ்மி மந்தம், இதுதான் அவருக்கு சொல்லக்கூடிய முதல் சம்போதனம். ரஷ்மி மந்தம்னா என்னங்கிறத வியாக்கியாத்தாக்கள்லாம் எடுத்திருக்கா. ரஷ்மி மந்தம் பஞ்சேந்திரியத்வாரா அநேக ஞான ரஷ்மிமதே ஜோதிரூப ரஷ்மிமந்தம் ச. ரஷ்மி சப்தோ பக்தவாச்சி தத்வந்தம் தன்மத்தியே பாசமானமித்யர்த்தம் தீர்த்த ஆக. தீர்த்தர் ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிறார் மகேஸ்வர தீர்த்தர். அதுக்கு முன்னாடி திலகர் எடுக்கிறார். ரஷ்மிமந்தம் பஞ்சேந்திரியத்வாரா அநேக ஞான ரஷ்மிமதே ஜோதிரூப ரஷ்மிமந்தம். ரஷ்மின்னு சொன்னா ரேஸ்ன்னு அர்த்தம். சூரியன் கிட்டேந்து எத்தனையோ கிரணங்கள் வருது இல்லையா, லட்சக்கணக்கான கிரணங்கள், கோடிக்கணக்கான கிரணங்கள். சஹசிராட்சின்னு சொல்லிட்டா உடனே சஹசிரம்னு வச்சுக்க வேண்டாம், சஹசிர சீரஸ் எப்படியோ சஹசிராட்சி, எண்ணீர் அடங்காத ரஷ்மிகள் கிரணங்கள் பஞ்சேந்திரியங்கள் துவாரா. இப்போ நம்ம சூரியன் கிட்ட போய் நிற்கிறோம் அப்படின்னா சூரியனுடைய கிரணங்கள், சூரியனை நம்மளால பார்க்க முடியுது, கண்ணு வழியா கிரணங்கள் இறங்குறது. இப்போ ரஷ்மி ரஷ்மின்னு யாரோ ரஷ்மிமதே நமஹான்னு சூரியனுடைய நாமாவை சொல்றா, காது வழியா அந்த ரேஸ் உள்ள போறது. நம்ம சாப்பாடை சூரியனுக்கு படைத்து விட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா சூரியனுடைய கிரணங்கள் மேலே பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த பிரசாதத்தை நாக்கால ருச்சிக்கிறோம், எவ்வளோ நன்னா இருக்கு அப்படின்னுட்டு. அப்படின்னா காதால அவனுடைய நாமாவை கேட்பது, கண்ணால சூரியனை பார்ப்பது, மூக்கால பிரசாதத்தை முகர்வது, அந்த நாவினால் அதை சுவைப்பது, அந்த துவச்சையால் அவரை ஸ்பர்ஷிப்பது, இது அத்தனையும் நடக்கிறதா அப்படின்னா சூரியனுடைய அனுகிரகம் நமக்கு பஞ்ச இந்திரியங்கள் மூலமா கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது? அந்த ரஷ்மிக்கள் நம்ம சரீரத்துக்குள்ள ஊடுருவ வேண்டும். It has to get inside, percolate inside our body. The one who through his rays with the help of our senses is able to bless us by percolating inside the body, நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவுகின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு ரஷ்மி மதே அப்படின்னு பேர். அதனால இந்த இடத்துல சொல்றார் ரஷ்மி மந்தம் ஸ்வர்ணவர்ணத்தையா. இப்படி வச்சுக்கோங்களேன், அந்த கிரணங்கள் அப்படியே ஜாஜ்வல்யமா அந்த ஸ்வர்ணத்தை ஒத்திருக்கு, கோல்ட ஒத்திருக்கு. ரஷ்மி மந்தம் ஸ்வர்ணவர்ணத்தையா பிரசஸ்த கிரணம் சமுத்யந்தம் அர்த்தோதயாதிகம் வினா சம்யக் உதயம் பிராப்னுவந்தம். எந்த கிரணங்கள் ஸ்வர்ணவர்ணத்தோடு சேர்ந்தவனாய், ஸ்வர்ணவர்ணத்தோடு கூடிய பரமாத்மாவான நாராயணனான சூரிய நாராயணன் கிட்டேந்து புறப்பட்டு நம்ம சரீரத்துக்கு வருதோ அப்பேற்பட்ட ரஷ்மி மந்தம். இன்னொரு அர்த்தம் தீர்த்தர் எடுக்கிறார். ரஷ்மி சப்தோ பக்தவாச்சி தத்வந்தம் தன் மத்தியே பாசமானம் இத்தியர்த்தம். ரஷ்மி மந்தம் ரஷ்மி சப்தோ நித்யசூரி பரஹா தத்வந்தம் தன் மத்தியே பாசமானம் ரஷ்மீனா மத்தியே தபந்தம் இதி சுவர்ண சூக்தோக்தேஹே சமுத்யந்தம் நித்யோதித ஷாவந்தம். அதாவது ரஷ்மி அப்படின்னு சொன்னா ஒன்று ரேஸ்ன்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் பக்தர்கள்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் நித்திய சூரிகள்னு அர்த்தம். பக்தர்கள்னா இந்த பத்தாத்மாக்களாக இருக்கக்கூடிய பக்தர்கள், ஆனா மோட்சத்துக்காக சரணாகதியோ பக்தியோகமோ செய்துவிட்டு அங்கு போனால் முக்தாத்மாக்கள். முக்தாத்மாக்களுக்கு முன்னதாகவே எப்பொழுதும் அங்கு வைகுண்டத்தில் நித்தியவாசம் செய்து கொண்டிருந்து பகவானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் நித்திய சூரிகள்னு பேர். அந்த நித்திய சூரிகளுக்கு ரஷ்மின்னு பேர். ரஷ்மி மந்தம்னா ரஷ்மியான நித்திய சூரிகளுக்கு மத்தியத்தில் அந்த ரஷ்மிக்களால் போற்றப்படக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு ஒரு அர்த்தமாம். அதனால ரஷ்மிகு ரஷ்மீனா மத்தியே தபந்தம் ரஷ்மி மந்தம் ரஷ்மி சப்தோ நித்தியசூரி பரஹா அப்படின்னு ஒரு அர்த்தமாம். அதனால இந்த நாமா எவன் ஒருவன்
நித்தியசூரிகளுக்கு நடுவில் காட்சி கொடுக்கின்றானோ, எவன் ஒருவனுடைய கிரணங்கள் பஞ்ச இந்திரியங்களால் நம்ம சரீரத்துக்குள்ள ஊடுருவி நமக்கு ஆசீர்வாதம் அளிக்கின்றதோ அவனுக்கு ரஷ்மிமதே அப்படின்னு பேர். அதனால இந்த நாமா ரஷ்மிமதே நமஹா அப்படிங்கிற நாமா. ரெண்டாவது எடுக்கிறார் அகஸ்தியர். அகஸ்தியர்னு சொல்லலாம், வால்மீகின்னு சொல்லலாம். எழுதினவர் வால்மீகி, சொன்னவர் அகஸ்தியர், கேட்டவன் ராமன். சொன்னாலே நமக்கு ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் வந்துருது பாருங்களேன். ஏன்னா கேட்டவன் ராமன், ராமனோ பரமாத்மா, சொன்னவர் அகஸ்திய மாமுனிவர் பகவான் ரிஷிகி, அதை தொகுத்தவர் வால்மீகி தபஸ்வி. அதனால ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சிரேஷ்டம். விஷயம் சூரியன், நித்தியமும் நம்ம பிரத்யக்ஷமா பார்க்கக்கூடிய பரமாத்மா அவர். அதனால அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இந்த இடத்துல சமுத்யந்தம், ரஷ்மிமந்தம் அர்த்தம் பார்த்தாச்சு. சமுத்யந்தம் அப்படின்னு இருக்கா. சமுத்யந்தம்னா என்னன்னு கேட்டார். லோகான் கிரியாசு பர்வதயந்தம் உதயகிரா உதயம் பிராப்தம் ச ஏவம் நமோந்தா ஏதஸ்ய நமஸ்கார அர்ச்சனா மந்த்ரா இத்யுச்சந்தே. அதாவது எவன் ஒருவன் உதயகிரி, உதயகிரிங்கிற 2 இடம் இருக்கு. ஒன்று புவனேஸ்வர் கிட்ட இருக்கக்கூடிய குகைகளுக்கு உதயகிரின்னு பேரு. மத்திய பிரதேசத்துல ஒரு உதயகிரி குகைகள்னு இருக்கு. அதுல வராக பகவானுடைய மூர்த்தி ரொம்ப சிறந்திருக்கும். அந்த உதயகிரி பத்தி சொல்லல. பொதுவாகவே ஒரு சூரியன் உதிக்க வேண்டும் என்றால் அங்க உதயகிரின்னு ஒரு இடம் இருக்குமாம். அந்த இடத்திலேருந்து உற்பத்தமாகுமாம் சூரியன் உதிப்பராம். அந்த உதயகிரி லோகான் கிரியாசு பிரவர்த்தயந்தம் உதயகிரிவாத் உதயம் பிராப்தம் ச இதம் ச தேயாத் அபிப்பிராயேனோக்தம் நது ததானீம் சூரோதய காலஹ அகஸ்தியாகமனம் காலஸ்ய பர்வத்வாத் ஏவச்ச லக்ஷ்மண வச்சனம். என்ன அழகா சொல்றார். சமுத்யந்தம்னு இந்த இடத்துல சொன்னா உதிக்கின்ற சூரியன். உதிக்கின்ற சூரியன் அந்த பூமி ஒரு இடத்துல எண்ட் ஆகும் இல்லையா. நீங்க உடனே பூமி இஸ் ரவுண்டு, இட் இஸ் நாட் ஃபிளாட், யூஆர் ராங்னு சொல்லாதீங்க. நம்ம கண் பார்வையில் ஒரு ஃபிளாட்டா இருக்க மாதிரி தானே இருக்கு. அப்ப அந்த இடத்துலயே சூரியன் உதயமாகும் போது அந்த பிளேஸ் வேர் இட் கான்வர்ஜஸ் த அந்தரிக்ஷம் அண்ட் பூமி, அதுக்கு ஹொரைசன் அப்படின்னு பேர். அதுக்கு க்ஷிதிஜ் அப்படின்னு ஹிந்தி மொழியில கூட சொல்லுவா. அந்த இடத்துலயும் சூரியன் உதயமாறுதா. சமுத்யந்தம்னா எவன் ஒருவன் அந்த உதயகிரியிலிருந்து உற்பத்தமாகின்றானோ அப்படின்னா உதிக்கின்ற சூரியனை பத்தி சொல்லியிருக்கணும், இல்லாட்டா அஸ்தமிக்கிற சூரியனை பத்தி சொல்லியிருக்கணும். அஸ்தமிக்கிற சூரியனா இருந்துட்டான்னு வச்சுங்க அப்படின்னா இப்ப ஆதித்ய ஹிருதயம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இப்ப சங்கு ஊதி விட்டான்னா யுத்தம் நின்று போயிடணும். உதிக்கின்ற சூரியன் சொல்லிருந்தா முன்னாடி ராம ராவண யுத்தம் நடக்கும்போது ராவணனை அந்த சாரதி அழைத்து சென்றதெல்லாம் ராத்திரியா இருந்திருக்கணும். ராத்திரி யுத்தம் பண்ண மாட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும்னு பூஷணத்துல கோவிந்தராஜர் எடுக்கிறார்னா, பொதுவாக சூரியன் உதிப்பர் அஸ்தமிப்பர். சமுத்யந்தம்னா உதிக்கின்ற பொழுதில் இருக்கக்கூடிய சூரியன். ஆனா அந்த அர்த்தத்தை நீ இந்த இடத்துல டைரக்டா லிங்க் பண்ணிடாத. சமுத்யந்தம்னா உதிக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய சூரியன் வச்சுக்கோ. அதுக்காக அவர் உதிக்கிற பொழுதுதான் அகஸ்தியர் ராமருக்கு உபதேசம் பண்ணாருங்கிறது இல்லை. இது மத்தியான வேளையில கூட பண்ணிருக்கலாம். அதை ஏவ லக்ஷ்மண வச்சனம்னு ஒண்ணு லக்ஷ்மணனுடைய வார்த்தையை காண்பிக்கிறார். அகம் துவதமிச்சாமி சீக்கிரமஸ்ய துராத்மனஹ. அந்த துராத்மாவான ராவணனுடைய மடிவு, அந்த அழிவை நான் சீக்கிரமா பார்க்கணும் ராமான்னு சொல்றான் லக்ஷ்மணன். யாவதஸ்தம் நயாத்யேஷ கிருத கர்மா திவாகர. அந்த சூரியன் அஸ்தமிப்பதற்கு பூர்வம் அப்படின்னா உதிக்கின்ற பொழுது சூரியன் உதயமாகி யுத்தம் நடந்து மத்தியான வேளையில அந்த சாரதி கூட்டுன்னு போயிருக்கணும் ராவணனை. அப்போது இந்த உபதேசம் நடந்து லக்ஷ்மணன் சொல்லியிருக்கணும் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நீ கொன்னுடு. அப்படின்னா சமுத்யந்தம்னா பொதுவாக உதிக்கின்ற சமயம். அப்பேற்பட்ட அந்த உதிக்கின்ற சூரியனான சமுத்யந்தன், அவனுடைய நாம என்ன? சமுத்யதே நமஹா அப்படிங்கிற நாமா. அடுத்தது 3வது நாமா தேவாசுர நமஸ்கிருதம். ரஷ்மிமந்தம், சமுத்யந்தம், தேவாசுர நமஸ்கிருதம். தேவாசுர நமஸ்கிருதம்னா என்னன்னு கேட்டார். வியாக்கியாதா சொன்னார், தேவைஹி சாத்விக விருத்திபிகி. பொதுவா 3 குணங்கள், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஒன்று சாந்தஸ்வரூபம், இன்னொன்று கொஞ்சம் கோபம், இன்னொன்று ஆலஸ்யா. இந்த 3 விதமான குணங்கள். அதுல சாத்வீக விருத்திபிகி, சாத்வீக பிரபிருதிகளாக இருக்கக்கூடிய தேவர்கள். நீங்க உடனே இந்திரனுடைய சரித்திரத்தை வச்சு பார்த்தா அவருக்கு ஒன்றும் சத்வகுணம் நிறைய இடத்துல இருக்க மாதிரி தெரியல. அக்னியை வச்சு பார்த்தாலும் தெரியல. வருணனுக்கும் சில சமயங்கள் இருக்கு. பொதுவாக அவர்களை படைக்கும் போது சாத்விக பிரபிருத்திகளாக பரபிரம்மம் நாராயணன் படைச்சுட்டாரே ஒழிய அப்புறம் அவ விற்த்தியில எப்படி இருந்தான்னு தெரியல. தேவைஹி சாத்விக விற்த்திபிகி. பொதுவாக தேவர்களை படைத்ததற்கு காரணம் சத்வகுணத்தை வளர்ப்பார்கள். அசுரைர் ராஜச தாமச விற்த்திபிஷ்ச. தாமச குணம் ரஜோகுணம் ரெண்டும் கலந்த கலவைதான் அசுரர்களாம்.
நமஸ்கிருத்தியம். ஆனா அந்த தேவர்கள் அசுரர்கள் 2 பேரும் இருந்து சேவிக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கான்னு கேட்டா சூரியநாராயணன் என்கின்ற சூரியனாம். நமஸ்கிருத்தியம் சாட்சி சைத்தன்யத்வேன நித்தியம் உபஜீவிதம். எவன் ஒருவன் நித்திய சைத்தன்யம் கொடுப்பவனோ, எவன் ஒருவன் நல்ல சத்ஞானத்தை சத்புத்தியை கொடுப்பவனோ அந்த சூரியனை வழிபட்டார்கள். இந்திர விரோச்சனாதீனாம் அவிசேஷாத் உபாஸ்யம் ச. இந்திரனுக்கும் ஞானத்தை கொடுப்பார், விரோச்சனனுக்கும் கொடுப்பார். இவன் சுரன், அவன் அசுரன், இவன் தேவன், அவன் அசுரன், இரு வர்க்கங்களுக்கும் சமமாக பாவித்து கொடுப்பார். இப்பவும் யோசிச்சு பாருங்களேன், உலகத்துல சனாதன தர்மத்துல நம்பிக்கை இருக்கக்கூடியவா சில பேர் இருப்பா, இல்லாதவா பல பேர் இருப்பா. வேதத்துல நம்பிக்கை இருக்கக்கூடியவா சில பேர் இருப்பா, இல்லாதவா சில பேர் இருப்பா. சில பேருக்கு துர்குணங்கள் இருக்கும், சில பேருக்கு நல்ல குணம் இருக்கும். ஆனா இப்ப சூரியன் உதிக்கும் போது கிரணங்கள் கொடுக்கும்போது இவனுக்கு நல்ல குணம் கொடுத்துடலாம் கிரணத்தை, இவனுக்கு கெட்ட குணம் அப்படின்னு பார்த்துட்டா நமக்கும் கிடைக்காதே. கெட்ட குணம் படைத்தவனுக்கு என்னுடைய கிரணங்கள் செல்லக்கூடாது என்று சொன்னால் நமக்கும் கிடைக்காதே. ஆனா அவர் அப்படி இல்லை, நமக்கும் நல்ல பேருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல ரஷ்மி கிரணங்களை அளிக்கின்றார். தேவாசுர நமஸ்கிருதம். எவன் ஒருவன் தேவர்களாலும் அசுரர்களாலும் ஒரு சமயத்தில் ஒரே மனச அளவுக்கு துதியை பெற்றவனோ தேவாசுர நமஸ்கிருதம். இந்த இடத்துல சொல்றார் தேவாசுர நமஸ்கிருதாய நமஹா. கிட்டத்தட்ட 108 இல்லை 125 நாமாக்கள். அது பின்னாடி வரும்போது சொல்றேன். ஏன்னா ஒரு வியாக்கியானத்துல அவர் என்ன சொல்றார், கணக்கு 108 நாமாக்கள்னு திலக்கர் எடுக்கிற மாதிரி ஞாபகம். ஆனா தீர்த்தர் எடுக்கும்போது 125 நாமாக்கள்னு ஒரு கணக்கில் எடுத்துட்டு இருக்கார். யார் ஸ்லோகத்தை விட்டுள்ள இந்த நாமாக்கள்னு சொல்றார். இவ்வளவு நாமாக்கள்ல இப்போ 3 நாமாக்கள் கடந்தாச்சு, நாழி ஆயிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் வேகமாக போகலாம். தேவாசுர நமஸ்கிருதாய நமஹா அப்படிங்கிற நாமா.